ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கடகராசிக்கு பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சொல்கிறேன். பணம் ரொம்ப தேவைப்படுது. பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை. பணம் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ புனர்பூசம், ஆயில்யம், பூசம் இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பண பிரச்சனை இருக்குது. அதாவது தேவைக்கு பணம் இல்லைன்னா கடன் வாங்கிடுறாங்க. ஸோ மனிதர்கள் 2 விதமாக பிரிக்கப்படுகிறது. சில பேர் தேவையோடு வாழ்வாங்க, சிக்கனமாக இருப்பாங்க, வரவுக்கு செலவுக்கு சரியாக கொண்டு போவாங்க, காலத்தை ஓட்டிடுவாங்க. சில பேருக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் வரவு கம்மியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. கடனை அடைக்க முடியாமல் வட்டி கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கவலை இருக்கும். சில பேருக்கு பிறப்பில் இருந்தே பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும், கவனம் காசு நல்லபடியாக இருக்கும், பாடு சூழியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் வலுவாக இருக்கும், சரியா விதி கரெக்டாக இருக்கும். ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு, அதாவது ராசியை மட்டும் நம்பி வாழ்கிறவர்கள், இப்போ கடகராசியில் உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு லக்கணம் இருக்கும், ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும். தனிப்பட்ட மனிதனுக்கு ஜாதகம் வித்தியாசப்படும். இருப்பினும் ராசி தான் மனமுடல். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை கட்டி காக்கிறது, பணம் உங்களுக்கு எப்படிலாம் பயன்படுது, இதெல்லாம் ராசியை வச்சு சொல்லிடலாம். ஏன்னா ராசிக்கும் ஒரு பலன் இருக்குது, சரியா. ராசி ரொம்ப முக்கியமானது. நம்ம வெளிவட்டார தொடர்புக்கெல்லாம் ராசி தான் வருது. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறீங்க, அங்கே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. 100 பேர்கிட்ட நீங்கள் எப்படி உடன்பட்டு போகிறீங்க, அந்த 100 பேரில் எத்தனை பேர் உங்களுக்கு பிடித்தவர்கள், எத்தனை பேர் உங்களை வெறுக்கிறாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இதெல்லாம் ராசியை வச்சு சொல்லிட முடியும். ஸோ ஒரு தனி மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க சம்பாதிக்கிற காலம் வரைக்கும் ராசி முக்கியம். சம்பாதித்து முடிச்சுட்டு வீட்டில் ஓய்வாக இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்பின்படி காரியம் நடக்கும். அப்படி இருந்தாலும் மனதுக்கும் உடலுக்கும் ராசி. ஸோ அன்றாடம் ஒரு மனிதன் மனதாலும் உடலாலும் சிறப்பாக இருக்கணும்னா ராசி நல்ல நிலைமையில் இருக்கணும், ராசிக்கு சம்மந்தப்பட்ட கருங்கள் நல்லா இருக்கணும். இதை முதல் சொல்லிடுறேன் நான். ஏன்னா நீங்கள் ராசி பலன் கேட்கும்போது ராசிக்கு என்ன மதிப்பு தெரியணும், ராசியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியணும். அதுபோல் நட்சத்திரம் புனர்பூசம் குருவின் நட்சத்திரம், ஆயில்யம் புதன் நட்சத்திரம், பூசம் சனி பகவான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரநாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த நல்ல நிலைமையில் இருந்து உங்கள் ராசிநாதன் சந்திரனும் வளபுறையில் இருந்தார்னா 100க்கு 50% நல்ல நிலைமையில் இருப்பீங்க, சரியா. காலத்தை கடத்திடலாம், நாளும் பொழுதையும் நகட்டி விட்டுடலாம். இதுதான் பேசிக்காக உள்ளது. ஸோ நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நீங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாம் ஜாதகத்தில் உள்ள லக்கண ரீதியான தசாபுத்தியை பொறுத்து அமையும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், பிள்ளை புட்டி, சரியா, உங்களுக்கு மற்ற சௌரியங்கள் அசௌரியங்கள் எல்லாமே ஜாதக தசாபுத்தியை பற்றி நடக்கும். ரைட் நேர்களே, இப்போ பணம் வரும் எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு பணம் வருவதுக்கு எத்தனை கிரகங்கள் துணை இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, சூரியன் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. கடகராசிக்கு சூரியன் வலுத்து இருந்தார்னா நீங்கள் நல்ல பலன்களை கொண்டு வருவீங்க, சரியா. சூரியன் ராசிக்கும் நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கும் மறையாமல் இருக்கணும், சரியா. பொதுவாக சூரியன் ராசி லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கணும், சரியா. இந்த அமைப்பில் உபசேன ஸ்தானத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடம் பாவகரங்கள் இருக்கக்கூடாது. அதாவது சிம்மத்திலையும் சரி, விருச்சிகத்திலும் சரி, மீனத்திலும் சரி. அடுத்து ரிஷபம். ஸோ சிம்மம், விருச்சிகம், மீனம், ரிஷபம் இந்த 4 இடத்துலையுமே பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. சனி பகவான், செவ்வாய், ராகு, கேதுகள் மாந்தி இல்லாமல் இருக்கணும். இந்த இடத்துல இயற்கை சுப கிரகங்கள் இருக்கலாம். குரு, சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திரன் உங்கள் ராசியை விட்டு போக மாட்டார். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், சரியா. வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அதாவது அமாவாசை முடிஞ்சு ஒரு 6 நாள் கழிச்சு நீங்கள் பிறந்திருக்கணும், சரியா. சஷ்டி திதியிலிருந்து பிறந்திருக்கணும். வளர்பிறை சஷ்டிக்கு மேலே பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். இதுதாங்க ஜோதிடம். உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், திதி போட்டிருப்பாங்க, சரியா. திதி, கரணம், யோகம், நாள், நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். அதை தான் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். 5 அம்சங்கள் சேர்ந்தது. அதில் திதி வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமிக்குள்ளே பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, சரியா. மனம் நல்லா இருக்கும், நிலையான மனதில் இருப்பாங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் நொடி அந்த அளவு இருக்காது, தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும், குறிப்பாக தாயோட ஆதரவு இருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லா இருக்கும், சிறப்பாக இருப்பாங்க, ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பாங்க. ஸோ இந்த திதிக்குள்ளே படுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரனும் வருவார், பணத்துக்கு சந்திரனும் வருவார். ஏன்னா ராசியாதிபதி அல்லவா, உங்கள் செயல்பாடு கண்டிப்பாக அவர் வருவார். ஸோ கடகராசிக்கு 3 கிரகங்கள் இன்றியமையாத கிரகங்கள். சூரியன், குரு, அடுத்து 2 கூடிய சூரியன், 5 கூடிய செவ்வாய், 9 கூடிய குரு, 11 கூடிய சுக்கிரன். ஸோ சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன்
இவங்க 4 பேருமே ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த 4 கிரகங்களுமே உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, இந்த கிரகங்கள் தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். சரியா? இந்த கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தாலும் நல்ல பெருமை, இல்லைனா கோணத்தில் இருந்தாலும் நல்ல பெருமை. ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் மறையக்கூடாது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடகராசி, கடகராசியில் 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, சிம்மத்தில் குரு இருக்கிறாருன்னா சூப்பர். குருவுக்கு வந்து 5ஆம் இடத்துல தனுசில் சுக்கிரன் இருந்தாருன்னா அதை காட்டிலும் சூப்பர். சுக்கிரனுக்கு 5ஆம் இடத்துல மேசத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா சூப்பர், அருமையாக இருக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 9ஆம் பறவையால் செவ்வாயை பார்ப்பார். இவ்வளோதாங்க ஜோதிடம். இது அதிர்ஷ்டமான ஜாதகம் கடகராசியில். சரியா? குரு 2ஆம் இடத்துல இருக்கணும், சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கணும், செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துல இருக்கணும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலுமே தனுசில் இருக்கிற சுக்கிரனை குரு பார்ப்பார். 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பறவையால் சுக்கிரனை பார்ப்பார், 9ஆம் பறவையால் செவ்வாயை பார்ப்பார். இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா? இந்த கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கும். உங்கள் ராசியில் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார். ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா நான் சொன்ன மாதிரி அந்த திதிக்குள்ளே பார்க்கணும் நீங்கள். ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, பணம் வருவதுக்கு இதெல்லாம் வந்து ஜோதிடப்படி ஜாதகத்துப்படி உள்ள அமைப்பு, வேத ஜோதிடத்தின் உள்ள அடிப்படை அமைப்பு, இப்படி நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அடுத்து வந்து பணம் வருவதுக்கு உண்டான அறிகுறிகள். சரியா நேரில் அதை பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஜோதிடத்தின்படி தகவல் சொல்லியிருக்கிறேன். இது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஆனால் பணம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும், நீங்கள் பணக்காரர் ஆக போகிறீங்கன்னா சில அறிகுறிகள் உங்களை சுற்றி நடக்கும். அதை வந்து ஒன்று போய் ஒன்றா பார்ப்போம். பணம் வருவதுக்கு வந்து பொதுவாக வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே வந்து சமையல் அறையும் பூஜை அறையும் சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். வீடு தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் சமையல் அறையை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. சமையல் அறை பொருட்களை வந்து அன்னைக்கு கழுவிடுங்க. எச்சில் பாத்திரத்தை போட விடாதீங்க. எச்சில் பாத்திரத்தை போட விடாமல் நல்லபடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் மகாலட்சுமியோட அனுக்கிரகம் வீட்டில் இருக்கும். வீட்டில் கிச்சனில் வந்து இரவில் சாப்பாடு இருக்கணும். சரியா? அன்னம் கொஞ்சம் இருக்கணும். அதில் கல் உப்பு போட்டு வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அன்னலட்சுமி வந்து ரொம்ப முக்கியவ. பணத்தை இருக்கிற விஷயம் அன்னத்துக்கு உண்டு. கல் உப்பு வந்து மகாலட்சுமி அனுக்கிரகமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சமையல் அறையில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும். தண்ணி நிறைய புழங்கக்கூடாது. ஈரப்பதமாக சமையல் அறை இருக்கக்கூடாது. அதுபோல் பூஜை அறையில் வந்து வாசனை பொருட்கள் இருக்கணும், நறுமண பொருட்கள் இருக்கணும். விபூதி, குங்குமம், கற்பூரம், பச்சை கற்பூரம், சாம்பிராணி, பத்தி, மஞ்சள், சந்தனம், இது மாதிரி பொருட்கள் வந்து பூஜை அறையில் எப்பயுமே இருக்கணும். அதை வந்து தீர்ந்து போகாமல் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ பூஜைக்கு உண்டான பொருட்களில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் நீடித்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோக மணிப்பர்ஸை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும். நிறைய பேர் பர்ஸு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே காடாகி போச்சு, டிஜிட்டல் மயமாக போச்சு. அதனால் பணம் யாரும் வைக்கிறதில்ல. இருந்தாலும் பர்ஸு வைக்கிறவங்க கருப்பு கலர் பர்ஸு வைக்கிறாங்க, ப்ரௌன் கலர், கிரே கலர் வைங்க. கருப்பு கலர் பணத்தை வைக்காதீங்க. அதுபோக பர்ஸில் வந்து பணத்தையும் காயின்ஸையும் தனித்தனியாக வைங்க. பித்தளை காயின்ஸ் எப்போயுமே இருக்கணும் உங்ககிட்ட. சரியா? பித்தளை காயின்ஸ் வந்து எப்போயுமே உங்கள் பர்ஸில் இருக்கணும். 5 ரூபா பித்தளை காயின்ஸ் வந்து எப்போயுமே உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்து வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் வந்து குபேர சிலையை வைக்கணும். நீங்கள் குபேர சிலை வச்சிங்கன்னா பணம் வசியமாகும், பணமும் இருக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு. குபேர சிலையை வந்து வடக்கு பக்கம் வைக்கணும். ஒரு பித்தளை பவுல், சின்ன பித்தளை பவுல் வாங்கிட்டு அதில் குபேர சிலை வைக்கணும். குபேர சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குபேர சிலை கீழே 5 ரூபா காயின்ஸ் 3, 15 ரூபா. சரியா? 3 5 ரூபா காயின்ஸை வந்து பன்னீரில் தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வைக்கணும். ஏன்னா 15ங்கிறது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள நம்பர். 1 5 6. ஸோ சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல வளம் அதிகமாக இருக்கும். ஸோ குபேரன் பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர், மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குபேரனை வந்து வடக்கு நோக்கி வச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பணம் வருவ அதிகமாக இருக்கும். பணம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 குபேர பூஜை பண்ணணும். குபேர பூஜை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சும்மா குபேர சிலைக்கு வந்து நீங்கள் என்ன நமஸ்காரம் பண்ணணும். வாசனை மலரில் போட்டு வீட்டில் நமஸ்காரம் பண்ணணும். குபேரனுடைய ஸ்துதி சொல்லலாம், இல்லைனா மகாலட்சுமி சொல்லி சொல்லலாம். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சிதிர்பதுமே சதா. இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருப்பிரசாதம். இது வந்து சுக்கிரனுடைய மந்திரம், மகாலட்சுமி தாயோட மந்திரம். பொதுவாக கடகராசிக்கு வந்து நல்ல வீட்டுக்கு அதிபதியாக வருவார் யார்? சுக்கிரன். 4ஆம் இடத்துக்கும், ஆமாம், 4ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் வருவார். 2 கேந்திரத்து 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு வருவார். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு லாபஸ்தானத்துக்கு வருவார். ஸோ கடகராசிக்கு வந்து சுக்கிரனோட அனுக்கிரகம் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் ஒரு தடவை சொல்லணும். அதுபோல் சுக்கிர திசை நடக்கும் இப்போதைக்கு நிறைய பேருக்கு. நம்ம குபேர மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் வேணுங்கிற எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன், இமேஜ் அனுப்பிவிடுவேன். ஓம் யாஷாக நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தனதானியாதி நமக, ஓம் தனதானிய ஸ்மிருதி நமக. இந்த மந்திரத்தை சொல்லணும். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை குபேர பூஜை என்பது சொல்லணும். மகாலட்சுமி மந்திரத்தை தினந்தோறும் சொல்லணும். தினந்தோறும் எந்த அளவுக்கு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து வீட்டில் ஆண்களுக்கு வந்து வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் அரிப்பு இருந்துச்சுன்னா
பணம் வரும். உள்ளங்கை அரிப்பு இருக்கணும். சரியா? ஆணாக இருந்தால் வலது கையில், பெண்ணாக இருந்தால் இடது கையில் அரிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுபோக 8 மங்கள பொருட்கள் வந்து முக்கியமானது சங்கு. சங்கு வந்து மங்கள பொருட்களில் முக்கியமாக இருக்குது. வலம்புரி சங்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா பணத்தை ஈர்க்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவீங்க. ஸோ வலம்புரி சங்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வலம்புரி சங்கில் வந்து பூஜை பண்ணலாம். சரியா? வலம்புரி சங்கை வந்து என்றைக்கு பூஜை பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை சுக்கர் உரையில் பண்ணலாம். காலையில் 6 to 7, இல்லை நிறைவு 8 to 9. வலம்புரி சங்கில் வந்து தண்ணியை ஊற்றலாம். சுத்தமான தண்ணி, கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு தண்ணி வச்சிடணும். அப்படியே சங்குக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா அப்படியே இருக்கும். பூஜையெல்லாம் முடிங்க, மந்திரத்தெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இரவில் வந்து வீடு முழுக்க தொளிச்சிருங்க. சரியா? பூஜை முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தை தொளிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு அற்புதம், ஒரு தீர்த்தம், கங்கை தீர்த்தத்துக்கு ஈடான தீர்த்தம். வலம்புரி சங்குக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்துடணும். சரி, சங்கை எடுத்துகிட்டு சங்கை கவுத்துனீங்கன்னா தண்ணி வந்து உள்ளங்கையில் வரும். இல்லைனா ஒரு டம்ளரில் கூட நீங்கள் ஊற்றலாம். சரியா? பித்தளை பாத்திரம் இல்லைன்னா செப்பு பாத்திரம் பஞ்சாச்சரத்தில் ஊற்றிட்டு அதிலிருந்து அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் முழுக்க தொளிக்கலாம். சரியா? அது வந்து பணத்தை ஈர்க்கும் உங்களுக்கு. ஸோ வலம்புரி சங்கில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம சில காரியங்களை பண்ணணும். நமஸ்காரம் பண்ணணும், மந்திரம் சொல்லணும். மந்திரத்தை சொல்லும்போது அந்த தண்ணியில் உள்ள தண்ணி வந்து உரியேறி ஒரு சக்தியை கொடுக்கும். சரியா நேயர்களே? அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். மகாலட்சுமி மந்திரத்தை, குபேர மந்திரத்தை சொல்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் பணம் ஈஸியாக ஈர்க்கும். ஏன்னா தண்ணி வந்து உலகத்திலே வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. பூமியிலே வந்து 75% தான் தண்ணி இருக்குது, 25% தான் நிலப்பரப்பு இருக்குது. ஸோ தண்ணியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணியில் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் சீக்கிரமாக வந்து நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். அதனால் தண்ணி, அந்த வலம்புரி சங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் ஊற்றலாம், ஒரு 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் ஊற்றலாம். ஒரு 100 ml கூட ஊற்றலாம். 50 to 100 ml ஊற்றலாம். சங்குடைய சைஸை பொறுத்து. தண்ணி உள்ளே இருக்கும். அதில் 2 சொட்டு பன்னீர், கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், இத்தனோண்டு எடுத்து அதை நசுக்கி உள்ளே போட்டுருங்க. சரியா? ஒரு நறுமணத்துக்கு. சரியா? போதும். இலைகள்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. துளசி இலை அந்த இலைலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. பன்னீர், பச்சை கற்பூரம் அதில் போட்டுட்டு அப்படியே பூஜை பண்ணுங்கள். அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தொளிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இரவு 8 to 9 பூஜை பண்ணி உடனே தொளிச்சிடலாம். பூஜை முடிச்ச பின்னாடி வீடு முழுக்க தொளிச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து சில பரிகாரங்கள், சில வழிபாடுகள். அதுபோக வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல வந்து சங்கு ஒலி கேட்கணும். காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும், சங்கு ஒலி கேட்கணும். கோயில், மில் இல்லைன்னா ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா சங்கு அடிப்பாங்க, சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கு ஒலி கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். சில தொழிற்சாலையிலலாம் சங்கு ஊதுவாங்க. அந்த சங்குநாதம் கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் சர்ச்சு இருந்தாலும், தேவாலயம் இருந்தாலும் அந்த மணி சத்தம் கேட்டாலும் நல்லது தான். அதுபோக பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது, அந்த பான் ஊதுறாங்க, அந்த சத்தத்தை கேட்டாலுமே உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சத்தங்கள் வந்து கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பணம் வருவதற்கான அறிகுறிகள் பன்மடங்காக பெருகும். அடுத்து வந்து தேன் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தேனை வந்து சேகரிக்கிற தேனீக்கள், கருப்பு கலர் தேனீக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பணம் வந்து உங்களுக்கு ஆகப்போகுது, உங்கள் கையில் பணம் சேரப்போதான் அர்த்தம். பணம் எப்படினாலும் வரும். ஒன்று உத்தியோகத்தில் உயர்வு இருக்கும், இல்லைனா தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் வரும், லாபம் வரும், நல்லபடியாக வியாபாரம்லாம் சூடு பிடிக்கும், நிலுவை பணம் வரும், கடன் கொடுத்தவங்க திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தேனீக்கள் வீட்டுக்குள்ளே வந்து நடமாட்டம் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். அதுபோல் காமதேனு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காமதேனு அடையாளமாக பசுமாடு பார்க்கப்படுகிறது. ஸோ பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும். பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி வச்சுன்னா அதை வெறுமனே அனுப்பிடாதீங்க, கொஞ்சம் சாதம் கொடுத்து அனுப்புங்க, இல்லைன்னா கீரை கொடுத்து அனுப்புங்க. பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம், அச்சு வெல்லம் கொடுக்கலாம். பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி நின்று கோமியம் விட்டுச்சுன்னா பண வரவு அதிகமாக வரப்போதான் அர்த்தம். குறிப்பாக பசுமாடு சத்தம் போட்டாலும் வீட்டுக்கு முன்னாடி நின்னாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். சில பேர் உடனே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் பசுமாடே வளர்க்குறேன் சார், வீட்டில் 1க்கு 2 மாடு வளர்க்குறேன், ஆனால் எனக்கு அந்த வருமானம் இல்லை சார் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வருமானம் இல்லாமல் இருக்காது, ஏதோ வாழ்க்கைக்கு தேவையான பண வசதி இருக்கும், பெருசாக அவங்களால சாதிக்க முடியாது. அதுக்கு வந்து கிரக நிலை சரியில்லாமல் இருக்கும். பசுமாடு அப்படின்னா, பசுமாடு வந்து யாராக பார்க்கப்படுகிறதுனா சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன், சந்திரன். பசுமாடு வளர்க்குறதுக்கு வந்து சுக்கிரனும் சந்திரனும் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. எல்லாரும் வளர்க்க முடியாது, எல்லாருக்குமே பசுமாட்டால் யோகம் இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த பிராணியை வளர்க்கணும்னா ராசி லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வளர்க்கணும். சரியா? ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து 4ஆம் இடம் வளர்க்கணும். நீங்கள் கடகராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே நாளுக்குடையவனும் வளர்த்து, சுக்கிரனும் வளர்த்து, சந்திரனும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவங்களுக்கு பசுமாடு நல்லா பால் கொடுக்கும். பசுமாட்டால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. பால் பண்ணையே வச்சுருவானுங்க, மாட்டு பண்ணையே வச்சுருவாங்க. சரியா? இல்லைன்னா போகாது. 1 2 தான் இருக்கும், 2 4 பெருகாது, 4 16 பெருகாது. ஒரு வாழ்க்கையில் வந்து பெருக்கல் அதிகமாக இருக்கணும்னா ஜாதகம் நல்லா இருக்கணும், தனி மனிதனோட ஜாதகம் நல்லா இருக்கணும். சரியா? சில பேர் 2 பசுமாடு வாங்கி பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் பணக்காரன் ஆவார். சரியா? பசுமாடு பால் மாடை தான் வாங்குவார். சரியா? பேங்கில் போய் லோனில் போய் மகாலட்சுமி ஒரு பேங்கில் லோனில் வாங்குவார்.
அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். 1992 வந்த படம், அண்ணாமலை படம். பால் மாடை வாங்கி பெரிய பால் பண்ணையாக வச்சு பெரிய மல்லியாயிருவார். சரியா? ஒரு பாட்டில் வந்து ஒரு பாட்டிலே வந்து பணக்காரன் ஆயிடுவார். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், உண்மை சொல்வதே எனது உடன்பிறந்த லட்சியம்னு ஒரு பாட்டு. அடைய நண்பா உண்மை சொல்வேன்னு ஒரு நல்ல ஒரு பாடல். மனித வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற பாட்டு மாதிரி இருக்கும். சரியா? வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு ஒரு பாட்டல், பழைய பாடல். அந்த பாட்டிலே வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, பசுமாடு வந்து ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா படத்தை சொன்னாங்க மக்களுக்கு புரியுது. அண்ணாமலை படம். சரியா? அந்த படத்தில் வந்து அந்த பசுமாட்டை வச்சு ஒரு பெரிய காட்டியிருப்பாங்க. அவர் முதல் இன்ட்ரோடக்ஷன் பாட்டே வந்து பசுமாட்டை பற்றி தான் பாடியிருப்பார். வந்தேன்டா பால்காரன் அடாடான்னு அப்படி ஒரு பாடியிருப்பார். ஏன்னா பசுமாடு வந்து வளர்ப்பு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பல வகையில் பலன்களை கொடுக்கும். சரியா? பசுமாடு வந்தவே வந்து என்றைக்குமே வறுமையில் இருக்க மாட்டாங்க. தேவைக்குனாச்சும் ஒரு கஞ்சியை கொடுக்கும் பசுமாடு. சரி, அந்த காலத்தில் அதான் பண்ணுவாங்க. சரியா? கஷ்டப்படுறவனுக்கு வந்து பசுமாடை கொடுத்துருவாங்க, இதை வச்சு பொழைச்சிக்கோப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த பசுமாடு வந்து ஒரு கண்ணுக்குட்டி போடும், அது ஒரு கண்ணுக்குட்டி போடும். இப்படியே வாழ்நாளில் வந்து ஒரு 10 பசுவை பார்த்துருவான். 10 பசுவை பார்த்துட்டானா அப்படியே ஒரு வாழ்நாள் பொழப்புக்கு வந்து சரியாக போயிடும். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பசுமாடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும். அது போக வந்து காமதேனு சிலையை வீட்டில் வச்சு காமதேனு சிலை அல்லது படத்தை வீட்டில் வச்சுக்கலாம். சரியா? காமதேனு படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்சமாக காணப்பட்ட துளசி செடி வந்து வீட்டில் நல்லா வளரணுங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வளர்க்க முடியாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க துளசி செடியை வளங்க. துளசி செடி வந்து மிக இதாக பார்க்கப்படுகிறது. துளசி செடியை வந்து கன்னி மூலை இல்லைனா ஈசான மூலையில் வளர்க்கலாம். மற்ற மூலையில் வளர்க்கக்கூடாது. சரியா? அக்னி மூலை வாயு மூலையில் வளர்க்கக்கூடாது. கன்னி மூலை ஈசான மூலையில் வளர்க்கலாம். அதுபோக துளசி செடி வந்து நல்ல பூத்து குலுங்குச்சு இலைதலையெல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி இருக்கிறா, வீட்டுக்கு நல்லா பணம் வரும். அதுபோக துளசி செடி மாதிரி மருதாணி செடி, செம்பருத்தி செடி, ஓமவள்ளி செடி இதெல்லாம் நல்லபடியாக வளரணும். இந்த செடிகளுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும். சரியா? டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக துளசி செடி வச்சுக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, வளர்புறை வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த பூஜை பண்ணணும். இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள். துளசி செடி இருக்கிறவங்க தான், இல்லாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைனா மற்ற செடி இருக்குது, ஓமவள்ளி செடி இருந்தாலும் அதுக்கடியில் பூஜை பண்ணலாம். மருதாணி செடி, செம்பருத்தி செடி இருந்தாலும் பூஜை பண்ணலாம். செடிக்கு அடியில் சுத்தமாக இருக்கணும். தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, செடிக்கு அடியில் வந்து ஒரு விரலி மஞ்சள் வச்சுருங்க. அந்த மண்ணில் ஒரு விரலி மஞ்சள் வச்சுருங்க. அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைங்க, பூ போடுங்க. அந்த மஞ்சள் தான் வந்து மகாலட்சுமி. சரியா? அந்த விரலி மஞ்சளில் சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணுங்கள். கற்பூரம் ஆதாரம் காட்டுங்க, பத்தி கொளுத்துங்க. அதை சுற்றி வாங்க. அந்த மரத்தையோ அந்த செடியோ சுற்றி வந்து கும்பிடுங்க. என்றைக்கு சார் கும்பிடலாம்? வளர்பறை வருகிற வெள்ளிக்கிழமை கும்பிடணும். சரியா? வளர்பறை காலத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை கும்பிடலாம். இல்லைனா வளர்பறையில் வரல பரணி, பூரம், போராட நட்சத்திரத்தன்னை பண்ணலாம். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். சரியா? இதில் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓரையெல்லாம் தேவையில்லை. அந்த நட்சத்திரம் அல்லது நாள் அன்றைக்கி செய்யலாம். சரியா? உங்களுக்கு குறிப்பிட்ட நாளில் செய்யுங்க. சில பேர் ஓரை பார்த்து செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமை பண்ணிங்கன்னா கூடுதலாக சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 6 to 7 பண்ணிங்கன்னா அருமையான அமைப்பு இதுதாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பணம் பல வகையில் கொட்டுங்க. 100 1000 1000 லட்சம் கோடிகளாகும். சின்ன சின்ன காரியத்தை சிறப்பாக செய்யணும். சரியா? நான் இவ்வளோ நேரம் சொன்னதில் எதுவுமே உங்களுக்கு செலவே இல்லை. எல்லாமே வீட்டை சுற்றி நடக்கிற காரியங்கள் தான். சரியா? நம்ம கையில் இருந்து எந்த பொருளும் எந்த காசும் போகிறது கிடையாது. அவரை போய் பார்க்கணும், அந்த புரோகிதரை பார்க்கணும், அந்த குருக்களை பார்க்கணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், எந்த ஊருக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்துல சில காரியத்தை பண்ணோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து வீட்டில் வந்து சில்லறை காசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? சில்லறை காசு இருந்துக்கிட்டே இருக்கணும். சில்லறையை நீங்கள் பார்க்கணும். காலையில் எழுந்துச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பணமும் சில்லறையும் இருக்கிற ஃபோட்டோவை பார்க்கணும். அந்த இமேஜை வேணால் நான் அனுப்புகிறேன், இந்த வீடியோவில் நான் சேர்க்குறேன். இல்லைனா இந்த இமேஜை வாங்கிக்கலாம். ரூபா நோட்டுகளும் சில்லறை காசுகளும் இருக்கிற படத்தை பார்க்கணும். அந்த சில்லறை காலத்தில் வந்து பித்தளை காசு இருக்கணும். 5 ரூபா பித்தளை காயின்ஸ், இல்லைனா 5 ரூபா 10 ரூபா பித்தளை காயின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரூபா நோட்டும் அந்த பித்தளை காயின்ஸ் சேர்ந்த படத்தை பார்க்கணும். தினந்தோறும் ஒரு தடவை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வரும். நம்ம எதை நினைக்கிறோமோ அதாக மாறுவோம். சரியா? நம்ம பார்வையில் எது படுது, நம்ம சிந்தனையில் எது இருக்குது, அது கண்டிப்பாக நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அந்த வைப்ரேஷனை நம்மளை இழுத்துட்டு வரும். நேர்மறை சக்தியை நம்மளை இழுக்கும். சரியா? பணம் தேவைப்படுதுன்னா பணத்தை மதிக்கணும், மகாலட்சுமி வணங்கணும், செலவை குறைக்கணும், சிக்கனமாக இருக்கணும். பணம் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம ஒரு தனி மனிதனுக்கு உயிரும் உடலும் முக்கியமோ அது மாதிரி பணத்தை இருக்க பிடிச்சி வச்சுக்கணும். சிக்கனை பெற்றினேன் சிவன் பாதத்தை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து சிக்கனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பணம் வசியமாகும், பணம் இருக்க ஆரம்பிச்சிடும். ஆகா, இவன் நம்மளை வந்து ரொம்ப ரசிக்கிறான், நம்மளை ரொம்ப போற்றி புகழ்கிறான், அதனால் பணம் வந்து நம்மளை விட்டு போகாது. சரியா நேர்களே? சில பேர் கையில் காசு இருக்கும்போது தனியாக செலவு பண்ணிட்டு பின்னாடி கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த பணம் சில்லறை காசு இருக்கிற ஃபோட்டோவை டெய்லி பார்க்கலாம். அடுத்து வந்து நிறையா இருக்குது. சரியா? அடுத்து வந்து காலையில் வந்து தேங்காவை பார்க்கலாம். வீட்டில் வந்து சமையல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், தேங்காவை நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் வீட்டில் உடச்ச தேங்காய், வெள்ளை கலர் தேங்காவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து பண வரவு அதிகமாக இருக்கும், பணம் சிறப்பாக இருக்கும். அதுபோல் காலையில் வந்து நீங்கள்
தினமும் முடியலைன்னா வெள்ளிக்கிழமை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, சில நறுமண பொருட்களை போய் கடையில் வாங்குங்க. பலசர கடையில் ஆண் வாங்கினாலும் சரி, பெண் வாங்கினாலும் சரி, நறுமண பொருட்கள் ஏலம், சுக்கு, அப்புறம் பிரியாணி இலை, சீரகம், அடுத்து மிளகு, கிராம்பு, சந்தனம், இப்படி நிறையா இருக்குது. பன்னீர் பாட்டில், பச்சை கற்பூரம், இதில் ஏதோ ஒன்று வாங்குங்க. வார வெள்ளிக்கிழமை நான் ஒரு 9 பொருள் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா இருக்கும். நறுமண பொருட்கள் நிறையா இருக்குது. நறுமண பொருட்களில் வந்து சாம்பிராணி, பத்திக்கட்டு, இதெல்லாம் நமக்கு வந்து பூஜைக்கும் பயன்படும், சமையலறைக்கும் பயன்படும். இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே 2 இடத்துக்கு முக்கியமாக பயன்படும். சமையலறைக்கும் பயன்படும், பூஜை அறைக்கும் பயன்படும். சமையல் அறையில் வந்து யார் யார் இருக்கா? செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இருக்காங்க. பூஜை அறையில் குரு இருக்கிறாரு. சரியா? மற்ற எல்லா கிரகங்கள் இருக்குது. பூஜை அறையில் எல்லா கிரகங்கள் இருக்குது, எல்லா நவக்கிரகங்களும் இருக்குது. ஸோ இந்த 9 பொருட்களில் வந்து ஏதோ ஒரு பொருட்களை வாங்குங்க. வாரம் வெள்ளிக்கிழமை போய் வாங்கிடுங்க. வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, கையால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் குறிப்பாக பால் பாக்கெட் தினமும் வாங்கலாம். பால் பாக்கெட்டு போய் ஆண்கள் வாங்கினாலும் சரி, பெண்கள் வாங்கினாலும் சரி, தினமும் பால் பாக்கெட் வந்துச்சுன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் பூனைகள், வீட்டில் வளர்க்குற பூனை இல்லைன்னா வீட்டை சுற்றி வருகிற பூனைகள் குட்டி போடணும். குட்டி போட்ட பூனையை பார்த்தீங்கன்னா பணம் வரதுக்கான அறிகுறி இருக்கும். பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் பண பிரச்சனையே இருக்காது. பூனை குட்டி போடணும், இல்லைன்னா குட்டி போட்ட பூனையை பார்க்கணும். இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னும் அடுத்து வந்து கனவுல வந்து மீன்கள், யானைகள், பூக்கள், பூனைகள் இதெல்லாம் கனவுல வந்துச்சுன்னா பணம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? கனவுல வந்து இதெல்லாம் வரணும் உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து பள்ளி இருக்கணும். மஞ்சள் கலர் பள்ளி அல்லது வெள்ளை கலர் பள்ளி இருக்கணும். வெள்ளை கலர் பள்ளி இருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். சரியா? வெள்ளை கலர் பள்ளியை வந்து திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு. அது குறிப்பாக வளர்பிறை திருதியை திணை அமாவாசை முடிஞ்சு 3ஆவது நாள் வரும் திருதியை திதி அன்னைக்கு பள்ளியை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் குட்டோன்னு குட்டும். ஸோ கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது பள்ளி சத்தம் கேட்குது, பள்ளியை பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக வரும். பணத்தை இருக்கிற சக்தியை வந்து பள்ளிக்கு உண்டு. அதுபோல் காலையில் எழுந்திரிச்சோடனே வாக்கிங் போகிறீங்க. சில பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னு வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போகும்போது கரும்பு சம்மந்தப்பட்ட இடத்த பார்த்தீங்கன்னா பணம் வரும். கரும்பு இப்போல்லாம் இந்த பொங்கல் காலத்தில் கரும்பு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா கரும்பு புளி சாறு எடுப்பாங்க. கரும்பு சாறு இருக்கிற அந்த மிஷினு, கரும்பு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும். அதுபோல் வீட்டில் ஜீனி, நாட்டு சக்கரை, இனிப்பு பொருட்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஜீனினாச்சும் இருக்கணும். ஜீனி தீர்ந்து போகக்கூடாது. வீட்டில் வந்து ஜீனியும், உப்பு, அரிசி இந்த 3 பொருள் தீர்ந்து போகக்கூடாது. சரியா? ஜீனி, உப்பு, அரிசி இந்த 3 பொருள் தீர்ந்து போகாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. வீட்டில் பணம் வரும் இருந்துக்கிட்டே போகும். அதுபோக ஆந்தையை பார்க்கலாம். சரி, ஆந்தியை பார்க்குறது நல்லா இருக்குது. மகாலட்சுமியோட வாகனம். ஆந்தியை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, கிராமத்தில் தான் பார்க்க முடியும். இல்லைனா ஆந்திய சிலையை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஆந்திய சிலையை வாங்கி ஒரு ஷோகேஸில் வச்சுக்கிட்டு ஆந்திய சிலையை பார்த்தாலும் பண புழக்கம் வந்து உங்களுக்கு நிறைய வரும் நேயர்களே. சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறையா இருக்குது. அதுபோல் வீட்டில் 5 வயதுக்குட்பட்ட பெண்கள் குழந்தையோட நடமாட்டம் இருக்கணும். பெண் குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் வீட்டில் குளிசை போட்டு அங்கிட்டு ஓடி வந்துச்சுன்னா வீட்டில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சீக்கிரம் பணக்காரனாகிடுவீங்க. அதனால தான் சொல்லுவாங்க, குடும்பத்தில் மூத்த பொண்ணு பிறந்துச்சுன்னா வீட்டுக்கு யோகம்பாங்க. ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மூத்த பொண்ணு தலைப்பிள்ளை பொம்பல் பிள்ளை பிறச்சுன்னா பணம் அதிகமாக வரும். அதேமாதிரி 3ஆவது பெண் பிறந்தாலும் அதிகமாக பணம் வரும். சரியா? பொண்ணு இல்லை 3ஆவது பெண் பிறந்துச்சுன்னா நல்லா பணம் வரவு இருக்கும். இது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டவிதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த மகாலட்சுமியை வந்து வீட்டில் குழந்தைய பிறக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடகராசினியர்களுக்கு இப்படி நிறைய வழியில் பணம் வர்றதுக்கு அறிகுறிகள் இருக்குது. இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். அதுபோக சங்கு வழிபாடு பண்ணலாம். பால் சங்கு இருக்குது பார்த்தீங்களா? பால் சங்கு வந்து கிடைக்கும். பால் சங்கு வந்து குழந்தைக்கு பால் ஊற்றுவாங்க. அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. பாலில் வந்து பால் சங்கில் பால் குழந்தைக்கு கொடுத்தோம்னா குழந்தைக்கு கால்சியம் சத்து கிடைக்கும், குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பால் சங்கு வந்து ஒரு 9 சங்கு வாங்கிக்கோங்க. 9 சங்கு வாங்கிட்டு அந்த பால் சங்கு என்ன பண்ணணும்னா அது வீட்டிலே வச்சுக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை அறையில் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா சுக்கிர நட்சத்திரம் வர அன்றைக்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஏகாதசி திதி அன்றைக்கி யூஸ் பண்ணலாம். அந்த 9 சங்கை வாங்கிட்டு 9 சங்கை வந்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. அப்புறம் அது பால்குள்ளே போட்டு எடுங்க. சரியா? பாலில் முக்கி எடுத்துட்டு அதை சுத்தம் பண்ணிடுங்க. ஸோ பன்னீருக்குள்ளேயும் பாலுக்குள்ளேயும் அதை முக்கியம் எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பன்னீரையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டம்ளர், அந்த பாலை யூஸ் பண்ண முடியாது, பூஜைக்கான வச்சுக்கலாம். அதில் ஒவ்வொரு சங்கம் முக்கியம் எடுத்துகிட்டு தொடச்சிருங்க. சுத்தமான துணி வச்சு தொடச்சிட்டு அதில் சந்தன குங்குமம் வச்சு நறுமண பூக்களை வந்து ஒரு தாம்பளத்தட்டில் வைங்க. 9 வெத்தலை வச்சுருங்க. சரியா? 9 வெத்தலை வச்சுட்டு 9 வெத்தலை மேலேயும் அந்த சங்கை வச்சுருங்க. வெத்தலையிலையும் சந்தன குங்குமம் வைங்க. வெத்தலையோடைய முனி வந்து வெளிப்பக்கம் இருக்கணும், காம்பு உள்ளே இருக்கணும். சரியா? அப்படி வெத்தலையை சுற்றி தாம்பளத்தில் வைங்க. அந்த ஃபோட்டோ வேணால் நான் அனுப்புகிறேன் நான். சரியா? வெத்தலை அடுக்கிறது என்ன இருக்குது, விசிறி மாதிரி அடுக்கணும், அவ்வளோதான். பித்தளை தாம்பளத்தில் வெத்தலையை வந்து விசிறி மாதிரி அடுக்கணும். 9 வெத்தலை அடிக்கிட்டு 9 சங்கை வச்சுருங்க. சங்கை வச்சுட்டு
நீங்கள் வந்து 9 நவக்கரத்தை வச்சு கும்பிடுங்க. நவக்கரங்களை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓம் சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவனை போற்றி, வித்யாகாரன் புதன் பவனை போற்றி, தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானனை குரு பவனை போற்றி, பரக்கொன் சுக்கராச்சாரியரை போற்றி, சங்கடத்திற்கும் சனி பவனை மங்கள் பங்கம் மணந்தருள்வாய் போற்றி, யோககார ராகு பவனை போற்றி, ஞானகார கேது பவனை போற்றி அப்படின்னு அந்த 9 நவக்கரங்களுக்குமே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நவக்கர மந்திரத்தை சொல்லுங்கள். வேவூர் தோழி பங்கன் விட முண்டகண்ணகன் மிகநல விடதடவி மாசர் கங்கை முடியுமை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இருந்தவுடனே சிறு அவை நல்ல அடியோருக்கு இது கோளாறு பதிகம். சரியா? இந்த கேளாறு பதிகத்தை வந்து நீங்கள் படிக்கலாம். இது வேணுங்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப்பில் கலங்க அனுப்பிவிடுவேன். இது திருஞான சம்பந்தர் பாடினது, இது இருக்குது. சரியா? அதனால் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். சொல்லிவிட்டு குத்து விளக்கு பொருத்தி வைங்க. குத்து விளக்கு பொருத்தி வைக்கும்போது பக்கத்தில் துணை விளக்கு இருக்கணும். எப்போவுமே குத்து விளக்கு பிறக்கும்போது முக்கியமான பூஜைக்கு 2 விளக்கு இருக்கணும். ஒரு விளக்கு இருக்கக்கூடாது, 2 விளக்கு இருக்கணும். துணை விளக்கு பொறிச்சு வச்சுக்கோங்க. சில வீட்டில் காமாட்சி விளக்கு வச்சாலும் சிறப்பு தான். சரியா? காமாட்சி விளக்கையும் நீங்கள் பொறுத்து வைக்கலாம். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காமாட்சி விளக்குன்னு சொன்னோன்னே எனக்கு நான் வருது. பணம் வந்து நல்லா வரணும்னா காமாட்சி விளக்கு வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காமாட்சி விளக்கையும் நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு வீட்டில் ஏற்றலாம். தினமும் ஏற்ற முடியலாம், செவ்வாய் வெள்ளிக்கு ஏற்றலாம். காமாட்சி விளக்கு கீழே வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம். சரியா? அப்போ அது போக கொஞ்சம் இந்த 5 ரூபா காயின்ஸு, நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, குபேர சிலை கீழே வைக்கணும்னு. அது மாதிரி 5 ரூபா காயின்ஸு அதை வந்து சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு அப்படி காமாட்சி விளக்க மேலே வச்சிடணும். அது காமாட்சி விளக்கு கீழே ஒரு 5 ரூபா காயின்ஸு, பித்தளை 5 ரூபா காயின்ஸும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் சந்தன குங்குமத்தை தொட்டு வச்சிட்டிங்கன்னா பண வரவு ஈஸியாக இருக்கும். அதுபோல் அந்த விளக்கு ஏற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, விளக்கு எண்ணெய் ஊற்றுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயை வந்து நீங்கள் நல்லெண்ணெயும் ஊற்றலாம், இல்லைனா பஞ்ச எண்ணெயும் ஊற்றலாம். அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் போல் நெய் போட்டுருங்க. கொஞ்சம் போல் இத்தினோடு நெய்யை போட்டுடணும். நெய், பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு போட்டுடணும். அது உள்ளே கிடக்கணும், எண்ணெய்க்குள்ளே கிடக்கணும். சரியா? கடந்துச்சுன்னா அருமையாக இருக்கும், ஒரு நறுமணமும் இருக்கும். மகாலட்சுமி அப்படியே வீட்டில் வாசம் பண்ணுவாள். அந்த கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு, அந்த விளக்கில் எண்ணெயில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரே ஒரு கிராம்பு போட்டுருங்க. சரியா? போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தாந்திரிய பரிகாரங்கள். சரியா? சாந்திர பரிகாரம் சொல்ல முடியும். வழிபாடை வந்து சிறப்பாக செய்கிறோம். சில சூட்சும வழிபாடுகள், அதாவது எப்படின்னா, சில பேருக்கு வந்து சில காரியங்களில் வந்து இப்படி தான் செஞ்சோம்னா அது சிறப்பாக இருக்கும். சரியா? படிக்கிறத காட்டிலையும் எழுதி பார்க்குறது ஞாபகத்தில் இருக்கும். அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், 10 தடவை படிக்கிறத காட்டிலையும் 2 தடவை எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசில் நிற்கும். இவ்வளோ தாங்க வித்தியாசம். நீங்கள் நல்லா பூஜை பண்ணுறீங்க, எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வரீங்க, ஆனால் சில காரியத்தை சில விதமாக ஷார்ட்கட்டில் சூட்சமாக செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பண வரவு அதிகமாக இருக்கும். ஜனன ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, கிரக நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும், பணத்தை கொண்டு வரும். சரியா? பணம்னா சும்மா வராது. நீங்கள் வந்து உத்தியோகத்துக்கு போகணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பணம் வரணும்னா வராது. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும். சரியா? எஃபெக்ட் போடணும்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு போயிடும். ராசியாதிபதி லக்கணாதிபதி வளர்க்கணும், கர்ம சாணாதிபதி வளர்க்கணும், தைரிய சேனாதிபதி வளர்க்கணும். 3 குடைவனும் 10 குடைவனும் வளர்த்துட்டானா சும்மாவே இருக்க மாட்டான். ஏதோ ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருப்பான். ஸோ ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்லபடியாக அமையும். அதாவது குத்து விளக்கு தூண்டி விடுற மாதிரி, விளக்கை தூண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரகாசமாக எரியும். அதனால் இதெல்லாம் உங்களை நான் தூண்டி விடுறேன். நீங்கள் வந்து இது மாதிரி காரியத்தை செய்யுங்க. நிறைய சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் செய்யணும் கிடையாது. உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை செய்யுங்க. என்னால் இது முடியும்ப்பா அப்படின்னா செய்யுங்க. சரியா? கஷ்டப்பட்டு நீங்கள் வருத்தப்பட்டுலாம் செய்ய வேண்டாம். கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு இதெல்லாம் செய்ய வேண்டாம். சிம்பிளாக செய்யுங்க. வாரம் வெள்ளிக்கிழமை வரும், மாதம் 3 நட்சத்திரம் வரும், சுக்கரனுடைய நட்சத்திரம் வரும். சரியா? மாதத்துக்கு ஒரு தடவை வளர்பிறை காலம் வரும். ஏதோ ஒரு நாளில் செய்யுங்க. சரியா நேர்களே? எதையுமே வந்து பதட்டப்பட்டோ டென்ஷன் ஆகியே செய்யாதீங்க. உடலை கெடுத்துக்கிறாதீங்க, மனசை கெடுத்துக்காதீங்க. கோயிலுக்கு போனாலுமே உங்களால் என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி போங்க. மனமும் உடலும் நல்லா இருக்கா போங்க. சில பேர் பசியோடு கோயிலுக்கு போவாங்க. விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியும் கெடுத்துக்கிட்டு மனசையும் கெடுத்துக்கிட்டு அங்கேயும் போய் டென்ஷன் ஆகிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் வேண்டாம். அமர செய்யுங்க. எந்த ஒரு கருத்தையும் அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார். அடுத்த வரும் தலைமுறையை நினச்சிப்பார். நம்ம அமர இருந்தால் தான் நம்ம தலைமுறையில் அடுத்த வரும் தலைமுறையில் நல்லபடியாக இருப்பாங்க. சரியா? வீட்டில் தாய் தப்பனை வந்து அருமையாக பெருமையாக பொறுமையாக இருந்தால் தான் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கும். புருஷன் முன்னாடி தாய் தப்பனே சண்டை போட்டுக்கிட்டு டென்ஷனில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பிள்ளையை அதுக்கு மேலே வந்துடும். இவங்க வீட்டில் சண்டை போடுவாங்க, அந்த பிள்ளையை தெருவில் போய் சண்டை போடுங்க. அதனால் வீட்டை வந்து கோயிலாக மாற்றுங்க. நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வரா பராபரமே. தெய்வம் அப்படியே வந்துடும். சரியா? அந்த காலத்துலலாம் ஆலய வழிபாடே கிடையாதுங்க. அந்த காலத்துலலாம் கோயில் கிடையாது. ராமாயணம் நடக்கும்போதும் சரி, மகாபாரதம் நடக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி திருதேவ யுகத்துலலாம் கோயிலெலாம் கிடையாது. அப்போ வந்து மனிதனே வந்து தெய்வமாக பாவிச்சான். தெய்வமே வந்து மனித வடிவத்தில் இருந்தது. 10 அவதாரத்திலும் பெருமாள் வந்தார். 9 அவதாரத்திலும் மனிதனோட மனிதனாக வாழ்ந்தார். மகாபாரதத்தில் அந்த துவார யுகத்தில் கண்ணனாக வாழ்ந்தார். அதுக்கு முன்னாடி ராமனாக வாழ்ந்தார். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ வந்து கோயிலில் இல்லை. தபசிகள் ரிஷிகள் எல்லாருமே யாகம் உட்கார்ந்த இடத்துல இருந்து இது பண்ணாங்க, தவம் பண்ணாங்க,
வரம் வாங்கினாங்க, நல்லபடியாக வாழ்ந்தாங்க. மக்களும் வந்து நியாயம் நீதி நேர்மையோடு இருந்தாங்க. சரியா? அவங்களோட செயல்பாட்டிலே தெய்வம் இருந்தது. அவங்களுடைய எண்ணத்திலே தெய்வம் இருந்தது. எண்ணமும் செயலும் சிறப்பாக இருந்துச்சுன்னா தெய்வம் நம்ம கூடயே தான் இருக்குது. அவங்க மனசுக்குள்ள உள்ள தெய்வத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் தெய்வம் இருக்குங்க. ஒரு மனுஷங்கிட்ட தெய்வம் உள்ளே இருக்குது. தெய்வத்தை உள்ளே வச்சே நம்ம வெளியே கும்பிட்டுருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்த மன்னர்கள் தான் வந்து அதை கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. சரியா? பின்னாடி வந்த மன்னர்கள் ஆட்சியில் என்ன பண்ணினாங்கன்னா தெய்வத்தை வந்து அப்படியே கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒவ்வொரு மாதிரி போயிடுச்சு. சரியா? அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து கோயிலுங்கிறதே கிடையாது. சரியா? தெய்வமே மனித ரூபத்தில் வந்திருக்குது. தெய்வமே மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்கு. கண்ணன் வாழ்ந்திருக்கிறாரு, ராமர் வாழ்ந்திருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ தெய்வங்கள் வந்திருக்கு. முருகப்பெருமான் வந்திருக்கிறாரு, நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு, சூரனை வதம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் தெய்வம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம மனசில் இருக்குது, நம்ம செய்கிற செயலில் இருக்குது, நம்ம சிந்தனையில் இருக்குது. அதை சிறப்பாக செஞ்சீங்கன்னா தெய்வத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். சரியா? அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் மெனக்கிடணும். ஓகே நேயர்களே, நிறைய சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறையா சொல்லலாம். 30 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஸோ பணம் வருவதுக்கு ஒரு 15 அறிகுறிகளை சொல்லியிருக்கிறேன், கூடயே சொல்லியிருக்கிறேன். சரியா? ஜோதிட ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியப்படுற மாதிரியும் சொல்லியிருக்கிறேன். ஸோ 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறேன். யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க, நல்லபடியாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவன் புனர்பூசம் பூசம் ஆயிலும் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு அணுகுங்க. 8807457629. நன்றி நேயர்களே.